ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் யூடியூப் ஃபேமிலி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் திடீர்னு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிற ஸ்வீட் கார்ன் வாங்கி நம்ம செய்யலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் இது ட்ரையாக இருந்தால் பாப்கார்ன் செய்யலாம், கொஞ்சம் வெட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி க்ரன்ச்சியாக எண்ணெயில் போட்டு வறுக்கலாம். இது நான் ஓவனில் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அருமையான டேஸ்ட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷனில் புது வீடியோ உங்களை சேரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். அது சூடானதும் கொதிக்க ஆரம்பித்ததும் மார்க்கெட்டில் அவைலபிளாக நமக்கு உதிர்த்தே கிடைக்கிது. அப்படி இல்லைனாலும் ஸ்வீட் கார்ன்லேருந்து நம்ம அந்த கதிர்லேருந்து உதிர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லாவே வெந்து வந்துடும். இது வெந்தாலுமே கடிக்கும் போது க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி நசுக்குன்ட்டு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். நான் உப்பு போடலை. அப்படியே நான் வேக வச்சு அதை நான் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். தண்ணி போக மீதி கார்ன் மட்டும் நம்ம வடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ட்ரையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை பாத்திரத்தில் இந்த கார்னை நம்ம கொட்டிக்கலாம். இதில் இப்போது நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு மாறிடுச்சு. நாம் இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கார்னுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாவு உதிரியாக இருக்கிறதுனால அங்கங்கே நம்ம பரப்பி விடுற மாதிரி கொட்டிக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது போக நமக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டுமே போதும். இதில் நம்ம ட்ரையாக ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்துலேயும் கிளறி விட்டுக்கலாம். இது பருப்பில் ஒட்டணும், அந்த மசாலா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவே போதுமானது. பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த கார்னில் அந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நம்ம மறுபடியும் ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லாவே ஒட்டிக்கும். அப்ளை ஆகலைனா மட்டும் கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் தண்ணி விட்டுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நான் அது இல்லாமையே ஆட் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் நல்லா பெரட்டி ஒன்று நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மைக்ரோவேவ் ஓவனில் தான் சுட்டு எடுக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம சில்லி மாதிரியே இந்த மசாலா கடலெல்லாம் பொரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எண்ணெயிலையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை ஓவனில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஓவனோட பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் நான் ஸ்பூன்லேயே ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். தனித்தனியாக இருந்தால் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒன்று மேலே மோதிட்டு இருந்தாக்கா வேகாமல் பச்சையாகவே இருக்கும். அதனால் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே தூரமாக இருக்க மாதிரி அப்படியே ஒன்று பிரித்து விட்டு தனித்தனியாக இருக்க மாதிரி வேக வைக்கிற மாதிரி நான் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கிட்டேன். நான் மசாலா போட்டு பெரட்டி வச்சது 2 தடவையாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. பேக்கிங் ட்ரே குட்டியாக இருந்ததுனால என்னால் எல்லாமே ஒரே டைம்லேயே போட முடியல. இந்த ட்ரேயில் எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு, எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நான் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு சிங்கிளாக கேப் விட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே எந்த பொருள் ஓவனில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே ப்ரீ ஹீட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் இப்போ கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேவை உள்ளே வைக்கும்போது நான் அதே சேம் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சுட்டேன். நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்து வச்சு கடித்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக மசாலாவோட டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. அருமையான டேஸ்ட்டில் நமக்கு ரோஸ்ட்டு கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் வச்சுருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஓவனில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.